தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் திரையலசல். இந்த வாரம் திரையலசல் அப்படி தான் தோணுச்சு. என்னடா அது கங்கணச்சாரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, மலையாள படம், அது வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தான் உள்ள உட்காந்தோம். பட் படத்தில் உள்ள பார்க்கும்போது வந்து முக்கியமான ஒரு 4 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து அஜு வர்கீஸ், அதே மாதிரி வந்து அன்னார்கலி மரிக்கர் ஒரு லேடி, அப்புறம் வந்து கணேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு செஃப் ஒருத்தர் வருவார், அப்புறம் வந்து சுரேஷ் கோகுல் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த சுரேஷ் கோகுல் வேறு யாருமே கிடையாது. மலையாளத்துலேயும் தமிழ்லையுமே நிறைய படங்கள் நடித்த, இப்போது சமீபத்தில் கேரளா நாட்டில் எம்பியாக இருக்கிற சுரேஷ் கோபி அவர்களுடைய பையன் தான் இந்த சுரேஷ் கோகுல். ஸோ படத்தோடைய கதைக்கு வருவோம். படத்தோடைய கதை ஆரம்பத்தில் வந்து ஒரு வேறு ரேஞ்சில் ஒரு ஓப்பன் கொடுக்குறாங்க. என்ன ரேஞ்சு அப்படின்னா, படம் வந்து இப்போ ஆரம்பிக்கல, படம் வந்து ஒரு 2050 ஆரம்பிக்குது. அப்போது வந்து பெட்ரோலுக்காக தட்டுப்பாடுக்காக பெட்ரோல் திருட்டு நிறைய நடக்குது. அதனால் மக்களுக்குள்ள மக்கள் அடிச்சுக்கிறாங்க. அடித்து அதுக்கப்புறம் வந்து அந்த பெட்ரோல்லாம் தீர்ந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இவி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதனால் வந்து நிறைய கர்ஃப்யூலாம் நடக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து வேற்று கிரகத்து வாசிகள், அதாவது கங்கணச்சாரினா நிலான்னு சொல்லுவாங்க, அங்கே இருந்து வர்ற ஒரு கூட்டங்கள் வந்துட்டு அங்கங்கே அந்த ரவுண்டாக வந்து அது மூலமாக வந்து இந்த கிரகத்துக்குள்ளே வராங்க. இந்த கிரகத்துக்குள்ளே வந்து இவங்க வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாரையும் மனிதர்களை கொண்டு வராங்க. மனிதர்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய கர்ஃப்யூவில் வந்து அவங்க வாழ்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த கர்ஃப்யூலையும் நிறையா நோய் பரவிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சர்வைவலுக்காக ஒரு கூட்டம் இருக்குது. அதை வந்து ஒரு டீம் வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறதுக்காக உள்ளே வராங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில் தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கதை ஆரம்பிக்கும் போது வந்து அஜு வர்கீஸ் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு. ஆனால் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தனியாக ஒரு காட்டேஜ் மாதிரி வச்சு அதுக்குள்ளேயே வந்து டெக்னிக்கலி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஏஐ வாய்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காரு. வச்சு அதில் வந்து அவருடைய ஸ்டோரி அப்படியே ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டோரியில் வந்து அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது கூடவே இருக்கிற வந்து அந்த கோகுல், அவர் வந்து கோகுல் வந்து எப்போவுமே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட், ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் மாதிரி. ஸோ கோகுலையும் தாண்டி அடுத்து இருக்கிறது வந்து கணேஷ்குமார். கணேஷ்குமார் யாருன்னா அவங்க வீட்டுக்கு செஃப் மாதிரி. ஆனால் அவர் செஃப் வேலை முடிஞ்ச உடனே ஈவினிங் வந்து பார்ட்டி பப்புக்குன்னு போயிடுவார். ஸோ பார்ட்டி பப்புக்கு நைட்டு போயிட்டு வரும்போது ஒரு பொண்ணுகளோட வருவார், வந்து இது பண்ணுவார். அதுக்காக வந்து அஜு வர்கீஸ் வந்து அதை வந்து ஃபோட்டோவாக எடுப்பார். அவர் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கலைகள், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே சரி, அந்த கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரணும், ஃபோட்டோவாக படமாக வரைஞ்சி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இருக்கிறாரு. ஸோ இவங்க வாழ்க்கை இப்படியிலே போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த கோகுல் சுரேஷ்க்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சாதாரண செஃப்பாக இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பெண்கள் கிடச்சிக்கிட்டே இருக்காங்க, அவனும் வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். நாம் ஒரே ஒரு பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்பட்றோம், அதுக்கு கூட ஒரு பொண்ணு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து நீ நானும் மீட் ஃபார் ஈச் அதர், அதனால வா நம்ம 2 பேரும் ஒன்றா செத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நீ ஆள விடுமா சாமி, நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற அளவுக்கு போகும். ஸோ இந்த ஸ்டோரி இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பவர் கட் ஆகும். ஒரு பெண் வந்து அவங்க வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு பூனையை வந்து எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டு ஒரு பெண் வந்து பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருப்பாங்க. இது யார் பேய் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே அந்த பெண் யார் அப்படின்றதுக்குள்ளே 2 போலீஸ் இருப்பாங்க. அந்த 2 போலீஸ் வந்து வேறு யாராவது புது ஆள் யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க ஏலின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது அவங்களுடைய வேலை. ஸோ அவங்க வரும்போது இது சொந்தக்கார பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க அந்த காதலுக்கு மரியாதை படத்தில் வர மாதிரி இவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. சமாளித்த உடனே இப்போ இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணு என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பேச வராது. ஸோ இந்த பொண்ணு யார் எப்படின்னு அப்படின்னா அதுக்காக பேசுகிறதுக்காக அந்த டிவைஸை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ணுறாங்க, இப்போ அவங்க பொண்ணு எப்படி இங்கே வந்தாங்க, எப்படி அவங்கள கொண்டு போய் அங்கே சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேவும். கங்கணச்சாரி இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துறதுக்கே வந்து அந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்துருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மலையாள சினிமாக்களில் இப்போலாம் சமீப காலங்களில் மலையாள சினிமாக்கள் நிறைய படங்களை தலையெழுதி வச்சு நம்ம கொண்டாடிட்டோம். இந்த படம் வந்து கொண்டாடக்கூடிய படமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த படம் வந்து எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வித்தியாசமான விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2030 அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டம் அப்படின்றதுக்காக படத்தை வந்து காம்ப்ளிகேட்டடாக நாங்கள் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக உள்ள ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமே இல்லாமல் அவுட்டர் சோர்ஸில் மட்டும் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இண்டோரில் வந்து இவங்க கதைக்குள்ளே மட்டுமே தான் அவங்களுடைய கவனத்தை செலுத்தியிருக்காங்க. அந்த கதைக்குள்ளே வந்து ஒரு 3 விஷயத்தை வந்து புகுத்தியிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னா,
நம்ம மறந்து போன நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் ஒரு சில கடைகளில் விற்கிறது மாதிரி அவங்க கல்ச்சரில் நிறைய விஷயங்கள் மறந்து போன விஷயங்கள், அந்த பாடல்கள், அந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிவியில் போட்டு அதை வந்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, ஸ்கிட் மாதிரி. அது ஒரு மாதிரி ஒரு பிளாக் காமெடி மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஃப்யூச்சரில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இதையும் தாண்டி கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற இந்த கல்ச்சர், இந்த கல்யாணம் அப்புறங்கிறது இந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள், இது எல்லாமே வந்து 2030க்கு மேலே எதுவுமே சுத்தமாக கிடையாது, எல்லாமே அழிஞ்சு ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இந்த ஊரில் பாதி இடங்கள் எல்லாமே கேரளாவில் வெள்ளக்காடா அழிஞ்சிருச்சு, எல்லா மக்களும் அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். 3 விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்டேட்டிவாக அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களோட சின்ன சின்ன நுவான்சஸை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதான் இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ படம் பார்க்குற ஆடியன்ஸ், ஒரு ரெகுலர் ஆடியன்ஸ் இது எந்த அளவுக்கு வந்து உட்காந்து ரசிப்பாங்க அப்படிங்கிறது முதல் கேள்விக்குறி. ஆனால் படத்தில் முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள், இந்த 4 கதாபாத்திரங்களும் தேர்ந்தெடுத்த விதமும் சரி, அவங்களுடைய பாத்திரத்தை அவங்க வந்து ரொம்ப தத்ரூபமாக நடித்த விதமும் சரி, பார்க்குற நமக்கு ஒரு நடிகனாகணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய விஷயங்களை அதிலிருந்து கற்றுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு ஆள் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அதில் பார்க்கலாம். ஒரு மாடர்னாக இருக்கிற ஒரு ஆள் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஒரு கன்னிங்காக இருக்கிற ஒரு ஆள் எப்படி பண்ணுவாங்க, ரொம்ப கோவமாக இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அழகாக புகுத்தி ஒரு விஷயத்தை கொடுத்துருந்துருக்காங்க. இது எல்லாமே நல்லா இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து மலையாளத்தில் சப்டைட்டிலில் வருது. பட் எத்தனை பேருக்கு இது புரியும் அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து நாங்கள் சொல்கிற கேள்வி. ஆனால் இந்த மாதிரியான கதைகள் இந்தியாவிலேயோ வேறு எங்கேயுமே வந்ததே கிடையாதா அப்படின்னா அது வந்து சுத்த போய். இது மாதிரி 1000 கதைகள் இருக்குது. பின்னணி பேக்ட்ராப் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர கதை ஒன்றே ஒன்று தான். என்ன, வேற்று கிரகத்து வாசியாக ஒருத்தவங்க வராங்க, அவங்கள வந்து அந்த கிரகத்துக்கு திருப்பி அனுப்பிச்சு வைக்கணும், இதுதான் கதை. இது மாதிரி 1000 கதைகள் நம்ம சொல்லலாம். கோய் மில்கையா அப்படிங்கிற ஒரு படம் ரித்திக் ரோஷனுடைய முதல் படம். அதுதான் கிறிஷ்னு அடுத்த வருஷனாக வந்துச்சு. அதுலேயே வந்துட்டு ஒரு ஏலியன் உள்ளே வருவார், அவரை வந்து திருப்பி அனுப்பிச்சு விடுறதுக்காக இவங்க போராடுவாங்க. இதுதான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸோ நிறைய படங்களில் வந்து அந்த ஏலியனுக்கு பதிலாக ஒரு பெண் அப்படிங்கிற அந்த ஒரு உருவத்தை தான் மாற்றி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி கதைக்களம், அந்த கதை சொன்ன விதம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதோடைய பேக்ட்ராப் தான் இந்த கதையோடைய அம்சத்தையே மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பேருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ கதைகள் எங்கே இருந்துச்சு, வந்துச்சு, என்ன வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஏன், காதல் தேவதைன்னு ஒரு படம் தமிழில் வந்திருக்கும். அது வந்து தெலுங்கு தமிழ் படம் தான். அதில் எல்லா பாடல்களுமே கேட்டு சிரஞ்சீவி, ஸ்ரீதேவி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்திரலோகத்து அழகியாக இருக்கிற ரம்பையாக இருக்கிற ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு மோதிரத்தை பூலோகத்தில் வந்து அப்படியே வந்து சுற்றி பார்க்கும்போது மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களால இந்திரலோகத்தில் என்ட்ரி ஆக முடியாது. 30 நாளைக்குள்ளே அந்த மோதிரத்தை நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மோதிரத்தை சிரஞ்சீவி போட்டிருப்பாரு. இப்போ சிரஞ்சீவி வந்து இந்த மோதிரத்தை வாங்குறதுக்காக அவங்ககிட்ட வந்து ஒரு பெண் மாதிரி நடித்து அந்த மோதிரத்தை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும் இவங்க வந்து இந்திரலோகத்தில் வந்திருக்க ரம்பை, அதனால் இவங்களை திருப்பி அனுப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி அனுப்பிச்சுருக்கா போராடும் போது நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் வரும். இதிலிருந்து இவங்க எப்படி மேலே அனுப்பிச்சுட்றாங்க அப்படின்றதான் அந்த படத்துடைய கதையவும். ஸோ இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனால் இந்த கதையை அவங்க கையாண்ட விதம் தான் இதிலேருந்து வித்தியாசப்படுது. இந்த படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம பேசியாகணும், சிஜி ஒர்க்ஸை பற்றி பேசியாகணும். சிஜி ஒர்க்ஸ் அப்படின்னு உடனே வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும், நிறைய ஒர்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சிம்பிளாக அங்கங்கன்னு அந்த மேட் பெயிண்டிங் சொல்லுவாங்க. அந்த மேட் பெயிண்டிங்கில் அங்கங்கன்னு வச்சுட்டு நமக்கு வந்து பார்க்கும்போது அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேவையில்லாமல் லாஜிக் மிஸ்டேக்ஸ் போகாமலேயும் அதை ஒரு ஓரமாக காமிச்சிட்டு கதைக்குள்ளே கொண்டு வந்தது தான் வந்து டேரக்டருடைய ஒரு வித்தியாசமான ஒரு புத்திசாலித்தனம்னே சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு மியூசிக் ஒன்று ஒரு ரொம்ப முக்கியமான பலம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அந்த மியூசிக்கும் அதே மாதிரி இதில் வந்து சில கார்ட்டூன் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எதுக்குன்னா இந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஒரு டெக்னிக்கலாக ஒரு படத்தை நாங்கள் வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான அந்த எல்லா ஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து நிறைய இடங்கள்லேயே நம்ம பார்க்குறோம். ஸோ பார்க்க வந்து இந்த படம் வந்து இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஒரு 2-3 தடவை பார்க்கும்போது ஓரளவுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் புரியும். மற்றபடி ககனச்சாரி அப்படிங்கிற இந்த படம் எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இப்போது இந்த ககனச்சாரி படத்தை பற்றி பார்த்தோம். ஸோ திரையரசில் எவ்வளோ விஷயங்களை பற்றி நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சினா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். வேறு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் போடலாம். மீண்டும் வேற ஒரு படத்தோட திரையரசில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.